இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை பிறர் நலம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இப்போ எப்படி அமையுதுண்டா சுயநலமா இருக்கு. எனக்கு இது வேணும், என்னுடைய குடும்பத்துக்காக இது வேணும்னு எனக்கு எங்களோட குடும்பம் எங்களுக்காக சுயநலமா நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுகிறவர்களா விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இதில் அப்படி சொல்லப்படல, பிறருக்கானவைகளையும் நோக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு கஷ்டப்படுறதா இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணவும் வேணும். அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் நாங்கள் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எனக்கு ஓகே தானே, என்னட்டு இருக்குது தானே, நான் சரியாக தானே இருக்கிறேன்னுட்டு மற்றவர்களை நாங்கள் பார்க்காதவர்களாக இருக்கக்கூடாது. எங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு கஷ்டப்படமாக இருந்தால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் அவர்களுக்கு பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எங்களோட ஜெபங்கள் விண்ணப்பங்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்காக அமைகிறது ஆண்டவர் விரும்புகிறார் என்று அவர் சொல்கிறார். நீ உனக்கு ஜெபம் பண்ணினா உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், மற்றவர்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ணுவேன் இருந்தால் உன்னுடைய தலைமுறையை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ நாங்கள் மற்றவர்களுக்காக கூடுதலாக விண்ணப்பம் பண்ணி மற்றவர்களுக்காக கவலைப்பட்டு அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜோபோட வாழ்க்கையில் பார்த்தா ஜோபு அப்படி எல்லாத்தையுமே இழந்து அந்த நோயோடு கூட இருக்க யோபுண்ட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. அந்த நிலைமையை இந்த ஃப்ரெண்ட்ஸ் புரிந்து கொள்ளாமல் அவரை விளனப்படுத்தி பரியாசம் பண்ணுறாங்க. அப்போ பிறகு ஆண்டவர் போய் சொல்கிறார், நீ ஜோபுவை இவ்வளோ தூரம் கண்டித்தபடியா, அதாவது பரியாசப்படுத்தினபடியா நான் உன்னை எப்படி மன்னிக்கிறது, நான் உனக்கு ஏதாவது செய்யணும் இல்லைன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஜோபுகிட்ட சொல்லு, அவன் உங்களுக்காக ஜெபிப்பானா இருந்தால் நான் உங்களுக்கு மன்னிப்பேன் அவர் சொல்லிவிடுறேன். அப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜோபுகிட்ட வரினம். அந்த ஜோபுக்கு அவளாம் நடந்தும் பரியாசப்படுத்தினதுக்கு பிறகுமே அவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி நண்பர்களுக்காக வேண்டுதல் பண்ணிக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் யோபுவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்போ அவர்கள் நண்பர்களுக்காக அந்த ஜோபு வேண்டிக் கொள்ளைக்க ஜோபோட வாழ்க்கை மாறுது. அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்களை காட்டில் எவ்வளோ பெரிதை நாங்கள் ஜெபம் பண்ணுறோமோ அதை பார்க்கிலும் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காரியங்களையுமே தேவனங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். தடைகளை உடைத்து போட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் விரும்புகிறதை தேவன் செய்து தர வல்லமுடையவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் எங்களோட ஜெபங்களில் சுயநலமாக இருக்காமல் பிறர் நலத்துக்காகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஹாவ் a nice day.